السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நான் இன்று கூறப்போகிற சஹாபாக்களின் சம்பவங்களை வரலாறு விரிவாக பாதுகாப்பாக வைக்கவில்லை. அவர்களை பற்றி சுருக்கமான அறிமுகமே காணப்படுகிறது. சிலரை பற்றி ஒரு சில வரிகளிலேயே விளக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒருமுறை எல்லா பத்ர் சஹாபாக்களின் வரலாறும் ஜமாத்தின் படைப்புகளில் வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். எனவே நான் சுருக்கமான விபரங்களை கொண்ட அவர்களின் பெயர்களையும் நான் கூறுவதற்கு எடுக்கிறேன். இந்த சஹாபாக்களில் சம்பவங்கள் சுருக்கமாக இருந்தாலும் கூட இம்மக்களின் நற்குறிப்பை கூறுவதும் நினைவில் கொள்வதும் நமக்கு பர்க்கத்திற்கு காரணமாக இருக்கின்றது. இவர்கள் ஏழைகளாகவும் பலகீனமானவர்களாகவும் இருந்த போதிலும் மார்க்கத்தை பாதுகாப்பதில் முன்னணியில் நின்றவர்களாக இருந்தனர். எதிரிகளின் பலத்தின் முன் மூழ்கிவிடவில்லை. மாறாக அவர்கள் இறைவனின் இருப்பின் மீதே முழுமையான முறையில் தவக்குல் வைத்திருந்தனர். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பற்று விசுவாசத்துடன் இருப்பதாக உடன்படிக்கை செய்தார்கள். அதற்காக தமது உயிரையும் தியாகம் செய்யவும் தயங்கவில்லை. அவர்கள் இவ்வாறு தமது பற்றுறுதியை நிறைவேற்றிய காரணத்தால் அல்லாஹ் தஆலாவும் அவர்களுக்கு ஜன்னத்தின் நற்செய்தி வழங்கினான். அவர்களுடன் திருப்தி அடைந்ததாகவும் அறிவித்தான். ஹதரத் அப்துர் ரப் பின் ஹக் பின் அவுஸ் என்ற சஹாபி, இவரை பற்றி ஒன்றுக்கு மேற்பட்ட கருத்துகள் உள்ளன. சிலர் அப்துர் ரப்பி என்றும் சிலர் அப்துல்லா என்றும் எடுத்து கூறியிருக்கிறார்கள். இப்னு இஸ்ஹாக் பார்வையில் இவர் பெயர் அப்துல்லா பின் ஹக் என்பதாகும். இப்னு உமாரா பார்வையில் அப்துர் ரப் பின் ஹக் என்பதாகும். இவர் பனு கஸ்ரஜினுடைய பனு சாயிதா பிரிவை சார்ந்தவர். இவர் பத்ர் போரில் கலந்து கொண்டார். பிறகு ஹதரத் சல்மா பின் சாபித் என்ற சஹாபி, இவரை பற்றி கூறுகின்றேன். இவரது முழு பெயர் சல்மா பின் சாபித் பின் லாக்ஷ் என்பதாகும். ஹதரத் சல்மா பத்ர் போரில் பங்கு பெற்றார். உஹது போரில் அபு சுஃபியான் ஹதரத் சல்மா பின் சாபித் அவர்களை ஷஹீதாக்கினார். சலமா தந்தையார் ஹதரத் சாபித் பின் பக்ஷ் ஆவார். சச்சா இஃபா பின் பக்ஷ் ஆவார். இவரது சகோதரர் அமர் பின் சாபித் ஆவார். இவரும் உஹது போரில் ஷஹீதானார். இவரது குடும்பத்தில் பலர் உஹது போரில் ஷஹீதானார்கள். இவரது தாயார் பெயர் லைலா பின்த் யமான். இவர் ஹுதைபா பின்த் யமானுடைய சகோதரி ஆவார். இவர் ஹதரத் சுனோன் பின் ஷைஃபி
என்ற ஒரு சஹாபி. இவர் கஸ்ரஜ் கோத்திரத்தினுடைய பனு சலமா என்ற உட்பிரிவை சார்ந்தவர். இவரது தாயார் நைலா பின்த் கைஸ். இவருக்கு மசூத் என்ற மகனும் உண்டு. நுபுவத்துடைய 12ஆம் ஆண்டு முசாப் பின் உமைர் தப்லீகில் இஸ்லாத்தை ஏற்றார். இந்த பையத்தே அக்பா சானியாவின் போது 70 சஹாபாக்கள் பையத் செய்த போது நடந்தது. மேலும் இவர் பதர், உஹது போர்களில் பங்கெடுத்தார். இவர் அகழ் போரிலும் பங்கெடுத்தார். அதில் இவருக்கு ஷஹாதத் கிடைத்தது. பிறகு அப்துல்லா பின் அப்துல் மனாஃப். இவர் பனு நுமான் கோத்திரத்தை சார்ந்தவர். அபு யஹ்யா என்பது இவரது சுட்டுப்பெயர். இவரது தாயார் பெயர் ஹுமைமா பின் உபைத். இவருக்கு ஒரு மகள் உண்டு. அவரது பெயரும் ஹுமைமாவாகும். இவரது தாயாரின் பெயர் ருபி பின் துஃபைல் ஆகும். இவர் பத்ர் உஹதில் பங்கெடுத்தார். பிறகு ஹதரத் முஸ்ரிஜ் பின் ஆமிர் பின் மாலிக் என்பவராவார். இவரும் உஹது போரில் பங்கெடுக்கும் காலை வேளையில் வஃபாத்தானார். இவரது முழு பெயர் முஹ்ரிஜ் பின் ஆமிர் என்பதாகும். இவர் பனு அதியினுடைய நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர். இவரது தாயார் சௌதா பின் ஹேஷ்மா பின் ஹாரிஷ் ஆகும். இவர் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர். இவரது தாயார் ஹதரத் சாத் ரலியல்லாஹுடைய சகோதரி ஆவார். இவரை பற்றி எழுதப்பட்டுள்ளது உம்மே சஹல் பின் அபி ஹாரிஜா மூலமாக இவருக்கு அஸ்மா கல்சம் என்ற குழந்தைகள் இருந்தன. இவர் பத்ர் போரில் கலந்து கொண்டார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போருக்காக செல்லவிருந்த நாளில் அதிகாலையில் இவர் மரணமடைந்தார். இவரது பெயர் உஹது போரில் கலந்து கொண்டவர்களுடன் சேர்க்கப்பட்டது. கலந்து கொள்வது இவரது நியத்தாக இருந்தது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலந்து கொண்டவர்களில் இவரது பெயரை சேர்த்தார்கள். ஹதரத் ஆயிஷ் பின் மாயிஸ் அன்சாரி. இவர் சஹாபி. இவரது பெயர் ஆயிஷ் பின் மாயிஸ் என்பதாகும். இவர் அன்சாரிகளினுடைய பனு சுரை கோத்திரத்தை சார்ந்தவர். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை சுவைத் பின் பர்மலாவுடன் சகோதரத்துவத்தில் இணைத்தார்கள். இவர் தமது சகோதரர் மாஸ் பின் மாயிஸ் உடன் சேர்ந்து பத்ர் போரில் கலந்து கொண்டார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் எல்லா போரிலும் கலந்து கொண்டார்கள். ஹதரத் ஆயிஷ் பின் மாயிஷ் அவர்கள் பேரே மவுனா மற்றும் அகழ் போரில் பங்கெடுத்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் எல்லா போரிலும் பங்கெடுத்தார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபத் காலத்தில் 12 ஹிஜ்ரியில் யமாமா போரில் ஷஹீதானார்கள். பிறகு அப்துல்லா பின் சலமா பின் மாலிக் அன்சாரி. இவர் அன்சாரிகளுடைய பலி கோத்திரத்தை சார்ந்தவர். பதர் மற்றும் உஹதில் கலந்து கொண்டார். உஹது போரில் ஷஹீதானார்கள். ஹதரத் அப்துல்லா பின் சலமா ஷஹீதான போது அவர்களையும் முஜஸ்ஸர் பின் சியாத் இருவரையும் ஒரே போர்வையில் சுற்றி ஒட்டகம் மூலமாக மதினா கொண்டு வந்தார்கள். ஹதரத் அப்துல்லா பின் சலமாவுடைய தாயார், யா ரசூலல்லாஹ், எனது மகன் பத்ர் போரில் பங்கு கொண்டார், உஹது போரில் ஷஹீதாகிவிட்டார். நான் அவரை என்னுடன் எடுத்து சென்று மதினாவில் அடக்க விரும்புகிறேன். நான் அவனது நெருக்கத்தில் இருப்பதற்காக இதனை விரும்புகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து தெரிவித்திருந்தார். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அனுமதி அளித்தார்கள். ஹதரத் அப்துல்லா பின் சலமா கனத்த உடல் அமைப்பு கொண்டவர். ஹதரத் முஜஸ்ஸர் பின் சியாத் மெலிந்த உடல் அமைப்பு கொண்டவர். ரிவாயத்துகளில் எழுதப்பட்டுள்ளது, ஒட்டகத்தில் இருவரின் இடையும் சமமாக இருந்தது. மக்கள் ஆச்சரியமடைந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரின் செயல்களும் இருவரையும் சமமாக்கிவிட்டது என்று கூறினார்கள். பிறகு ஒரு சஹாபி மசூத் பின் ஹல்தா என்பதாகும். சில ரிவாயத்துகளில் இவரது பெயர் மசூத் பின் ஹாலித் என்றும் எழுதப்பட்டுள்ளது. இவர் அன்சாரிகளில் பனு சுரை கோத்திரத்தை சார்ந்தவர். பத்ர் உஹது போர்களில் பங்கெடுத்தார்.
சில ரிவாயத்துகளிலிருந்து இவர் பேரே மவுனாவில் ஷஹீதானதாக தெரிய வருகிறது. மற்ற சில அறிவிப்புகளில் இவர் கைபர் யுத்தத்தில் மரணித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. பிறகு மசூத் பின் சாத் அன்சாரி. மசூத் அவர்கள் அன்சார்களுடைய பனு சுரை கோத்திரத்தை சார்ந்தவர். இவர் பத்ர் உஹது போர்களில் பங்கெடுத்தார். சிலரது பார்வையில் மசூத் பின் சாத் அவர்கள் பேரே மவுனாவில் அந்த சம்பவத்தில் ஷஹீதானார்கள். முஹம்மது பின் உமாரா மற்றும் அபு நயீம் ஆகியோரின் கருத்தின்படி இவர் கைபர் யுத்தத்தில் ஷஹீதானார்கள். பிறகு ஒரு சஹாபி சயீத் பின் அஸ்லம். இவரும் அன்சாரி சஹாபி ஆவார். சயீத் பின் அஸ்லம் அன்சாரிகளினுடைய பனு அஜ்லான் கோத்திரத்தை சார்ந்தவர். இவர் பத்ர் உஹது போர்களில் கலந்து கொண்டார். ஹதரத் அபூபக்கருடைய ஹிலாஃபத் காலத்தில் துலேஹா பின் குவைலித் அல் அசதியுடன் போரிட்டவாறு உசாக்காவின் நாளில் ஷஹீதானார். உசாக்கா என்பது நஜீதுடைய ஒரு நீரூற்று. அங்கு இஸ்லாமிய அரசின் எதிரியாக இருந்தவனும் நுபுவத்வாதம் செய்தவனும் ஆகிய சுலேஹா குவைலித் பின் அசதியுடன் சண்டை நிகழ்ந்தது. பிறகு ஒரு சஹாபி அபு முன்சிர் யசீத் பின் ஆமிர். இவரது பெயர் யசீத் பின் அமர் என்றும் கூறப்பட்டுள்ளது. இவர் அன்சார்களது பனு சுவாது கோத்திரத்தை சார்ந்தவர். பையத்தே உக்பா மற்றும் பத்ர் உஹது போர்களில் பங்கு கொண்டவர். இவரது சந்ததிகள் மதீனா மற்றும் பக்தாத்தில் இருந்தனர். இவரது பிள்ளைகள் அங்கெல்லாம் பரவி இருந்தார்கள். பிறகு அமர் பின் சாலிபா ஆவார்கள். இவர்கள் அன்சாரி சஹாபி. இவர் பனு அதி என்ற அன்சாரிகளின் கோத்திரத்தை சார்ந்தவர். இவர் தனது சுட்டு பெயரால் பிரபலமாக இருந்தார். இவர்கள் பத்ர் உஹது போர்களில் பங்கெடுத்தார்கள். அமர் பின் சாலிபா கூறுகின்றார்கள், நான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சியாலா என்ற இடத்தில் சந்தித்தேன். அங்கேயே இஸ்லாத்தை ஏற்றேன். அன்னார் எனது தலையின் மீது கையால் தடவினார்கள். வசாஹா பின் சல்மா என்பவர் தனது தந்தையாரிடமிருந்து அறிவிக்கின்றார், 100 வயதாகிய பிறகும் அமர் பின் சாலிபா உடைய தலையில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் தடவிய இடங்களில் முடி வெளுக்கவில்லை. ஹதரத் அபு ஹாலித் ஹாரிஸ் பின் கைஸ் பின் ஹாலித் பின்த் முஹல்லத் என்ற சஹாபி. இவர் அன்சார்களுடைய பனு சுரை கோத்திரத்தை சார்ந்தவர். இவர் தமது சுட்டு பெயரால் பிரபல்யமாக இருந்தார். இவர் பையத்தே உக்பா மற்றும் பத்ர் உஹது போர்களில் மற்றும் எல்லா போர்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் கலந்து கொண்டார். ஹாலித் பின் வலீதுடன் யமாமா போரில் கலந்து கொண்டார். காயமுற்றார். காயம் மறைந்திருந்தது. பிறகு உமர் ரலியல்லாஹு காலத்தில் காயம் மீண்டும் வெடித்தது. அதன் மூலம் வஃபாத்தானார்கள். இதனால் இவர்கள் யமாமா போரின் ஷஹீதுகளுடன் இவர்களுடைய பெயர் இணைக்கப்பட்டது. பிறகு ஒரு சஹாபி அப்துல்லா பின் சாலிபா அல் பலவி. இவரும் அன்சாரி ஆவார். இவரது பெயர் அப்துல்லா பின் சாலிபாவாகும். இவர் பத்ர் உஹது போர்களில் பங்கு கொண்டார். பத்ர் போரில் தமது சகோதரர் வஹாத் பின் சாலிபாவுடன் வந்து கலந்து கொண்டார். பிறகு ஹதரத்து சஹா பின் சாலிபா அன்சாரி. இவர் பலி என்ற அன்சாரி கோத்திரத்தை சார்ந்தவர். இவருக்கு 2 சகோதரர்கள் இருந்தார்கள், ஹதரத் அப்துல்லா, ஹதரத் ஜதீத். இவரது சகோதரர் சஜீத் என்பவர் பையத்தே உக்பா சானியா மற்றும் ஊலா ரெண்டிலுமே கலந்து கொண்டார்கள். ஹதரத் மஹாத் பின் சாலிபா பையத்தே அக்பாவில் கலந்து கொண்டார். தமது சகோதரர் அப்துல்லா பின் சாலிபாவுடன் பதர் மற்றும் உஹது போர்களில் பங்கு கொண்டார். ஹசரத் மஹாத் பின் சாலிபாவினுடைய பெயர் பஹாஸ் பின் சாலிபா என்றும் கூறப்பட்டுள்ளது. பிறகு மாலிக் பின் மசூத் அன்சாரி. இவரது பெயர் மாலிக் பின் மசூத் என்பதாகும். இவர் பனு சாயிதா என்ற அன்சாரி கோத்திரத்தை சார்ந்தவர். இவர் பத்ர் மற்றும் உஹது போர்களில் பங்கு கொண்டிருந்தார். பிறகு அப்துல்லா பின் கைஸ் பின் சக்கர் அன்சாரி. இவர் அன்சாரிகளினுடைய பனு சலாமா கோத்திரத்தை சார்ந்தவர். இவர் தமது சகோதரர்
மாஃபத் பின் கைஸ் உடன் பதர் மற்றும் உஹது போர்களில் கலந்து கொண்டார். பிறகு அப்துல்லா பின் அப்ஸ் அன்சாரி, இவர் அன்சார்களுடைய கஸ்ரஜ்னுடைய கிளையான பனு அதி கோத்திரத்தை சார்ந்தவர். இவரது பெயரை சிலர் அப்துல்லா பின் உவைஸ் என்றும் எழுதியிருக்கிறார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பதர் மற்றும் அதற்கு பிறகு நடைபெற்ற எல்லா போர்களிலும் கலந்து கொண்டார். பிறகு முஅத்திப் பின் குசைர் அன்சாரி, சில ரிவாயத்துகளில் இவரது பெயர் முஅத்திப் பின் பசீர் என்றும் எழுதப்பட்டுள்ளது. இவர் அன்சார்களுடைய அவுஸ் கோத்திரத்தின் கிளையான பனு சுபையா கோத்திரத்தை சார்ந்தவர். ஹதரத் முஅத்திப் பின் குசைர் பையத் குபாவில் கலந்து கொண்டார். பதர் மற்றும் உஹத் போர்களில் பங்கு கொண்டார். ஹதரத் சவாத் பின் ருசுன் அன்சாரி சஹாபி ஆவார்கள். இவரது பெயர் சவாத் பின் ருசுன் ஆகும். சில ரிவாயத்துகளில் இவரது பெயர் அஸ்வத் பின் ருசுன் மற்றும் சுவாத் பின் சுரைக் என்றும் கூறப்பட்டுள்ளது. இவர் பதர் மற்றும் உஹது போர்களில் பங்கெடுத்தார். பிறகு முஅத்திப் பின் அவுஃப் என்ற சஹாபி, ஹதரத் முஅத்திப் பின் அவுஃப் அவர்கள் பனு குசாஸ் கோத்திரத்தை சார்ந்தவர். இது பனு மௌசூமின் நட்பு கோத்திரமாகும். இவர்களை முஅத்திப் பின் அல் அம்ரா என்றும் கூறப்படுகிறது. இவர்களின் சுட்டுப்பெயர் அபு அவுஃப் என்பதாகும். முஅத்திப் பின் அவுஃப் அவர்கள் இரண்டாவது அபிசீனிய ஹிஜ்ரத்தில் கலந்து கொண்டார்கள். ஹதரத் முஅத்திப் பின் அவுஸ் மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் செய்தபோது பேசிர் பின் அப்துல் மன்சரிடம் தங்கினார்கள். சகோதரத்துவம் ஏற்படுத்தப்பட்ட போது ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரை சாலிபா பின் ஹாத்திப் அன்சாரியுடன் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். முஅத்திப் பின் அவுஃப் அவர்கள் பதர், உஹத், அகழ் உட்பட எல்லா போர்களிலும் ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன் கலந்து கொண்டார். ஹதரத் முஅத்திப் பின் அவுஸ் உடைய மரணம் 57 ஹிஜ்ரியில் அவரது 78வது வயதில் நிகழ்ந்தது. பிறகு புஜைர் பின் அபு புஜைர் சஹாபி, ஹதரத் புஜைர் பின் அபு புஜைர் பதர், உஹதில் கலந்து கொண்டார். இவரை பற்றி மேலும் அதிகமாக எழுதப்படவில்லை. பிறகு ஹதரத் ஆமிர் பின் புகைர் பனு சவுத் கோத்திரத்தை சார்ந்தவர். ஹதரத் ஆமிர் பதர் போரில் கலந்து கொண்டார். அவருடன் அவரது சகோதரர் இயாஸ் பின் புகைர், ஹதரத் ஆக்கில் பின் புகைர், ஹதரத் ஹாலித் பின் புகைர் ஆகியோரும் கலந்து கொண்டார்கள். இவர்கள் பின்னாட்களில் நடந்த எல்லா போர்களிலும் கலந்து கொண்டார்கள். இந்த சகோதரர்கள் அனைவருமே தாரே அர்கமில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். ஹதரத் ஆமிர் பின் புகைர் யமாமா போரில் நாளில் ஷஹீதானார். பிறகு அமர் பின் சுராக்கா அல் மோத்தமிர், இவரது பெயர் நான் கூறியது போன்று அமர் பின் சுராக்கா பின் மோத்தமிர் என்பதாகும். ஹதரத் உஸ்மான் ரஸியல்லாஹுடைய கிலாஃபத் காலத்தில் இவர்களது வஃபாத் நிகழ்ந்தது. இவர்களது தாயார் பெயர் ஹுதாமா பின்த் அப்துல்லா பின் உமர் என்பதாகும். சிலரது பார்வையில் இவரது தாயார் பெயர் ஆமினா பின்த் அப்துல்லா பின் உமைர் பின் அகைப் என்பதாகும். ஹதரத் அமர் பின் சுரக்கா பனு அதி கோத்திரத்தை சார்ந்தவர். அப்துல்லா பின் சுரக்கா இவரது சகோதரர் ஆவார். ஹதரத் அமர் பின் சுரக்கா தமது சகோதரர் அப்துல்லாவுடன் ஹிஜ்ரத் செய்து மதினா வந்தார். ஹதரத் ரிஃபா பின் அப்துல் முன்சிர் அன்சாரி அவர்கள் இவரை தன்னுடன் தங்க வைத்து கொண்டார்கள். ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர் பின் சுரக்காவை சாத் பின் சயீதுடன் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி தந்தார்கள். ஹதரத் அமர் பின் சுரக்கா பத்ர், உஹது உட்பட எல்லா போர்களிலும் பங்கு பற்றினார்கள். ஆமிர் பின் ரபியா அறிவிக்கின்றார்கள், ஹதரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை சரியான ஹலாவுக்கு அனுப்பினார்கள். எங்களுடன் அமர் பின் சுரக்கா இருந்தார்கள். அவர்களது உடல்வாகு நெடிய மெல்லியதானதாக இருந்தது. பயணத்தில் அமர் பின் சுரக்கா வயிற்றை பிடித்து கொண்டு அமர்ந்து விட்டார்கள். உண்ண குடிக்க எதுவும் இல்லை. பசியினால் நடக்க முடியவில்லை.
ஒரு கல்லை எடுத்து அவரது வயிற்றோடு வைத்து கட்டினோம் என்று கூறுகின்றார். பிறகு அவர் எங்களுடன் நடந்தார். பிறகு நாங்கள் அரபுகளின் ஒரு கோத்திரத்தை அடைந்தபோது அவர்கள் எங்களுக்கு விருந்தோம்பல் செய்தார்கள். பிறகு அவர் செல்லத் தொடங்கினார். இந்த சஹாபியிடம் ஒரு சுயமிக்க சம்பவமும் உண்டு. அவர்கள் உணவு உண்டுவிட்டு செல்லும்போது ஹதரத் அமர் பின் சுரக்கா கூறினார்கள், முதலில் நான் மனிதனின் 2 கால்கள்தான் வயிறை எடுத்து செல்கிறது என்று நினைத்தேன். இன்று தெரிய வந்தது, வயிறுதான் கால்களை தூக்கி கொண்டு செல்கிறது. வயிறு காலியாகிவிட்டால் நடக்க முடிவதில்லை. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவருக்கு கைபரின் பகுதியினுடைய ஒரு நிலப்பகுதியை வழங்கினார்கள். ஹதரத் அமர் பின் சுரக்கா அவர்களின் மரணம் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹிலாஃபத்து காலத்தில் நிகழ்ந்தது. பிறகு ஹதரத் சாபித் பின் ஹசால் சஹாபி, இவர்கள் ஹஸ்ரஜ் கோத்திரத்துடைய ஒரு பிரிவான பனு அமர் பின் ஆஃப் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். பதர், உஹது, அகல் உட்பட எல்லா போர்களிலும் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார். ஹிஜ்ரி 12 ஹதரத் அபூபக்கருடைய ஹிலாஃபத்து காலத்தில் யமாமா போரில் ஷஹீதானார்கள். பிறகு சுபைப் பின் கைஸ் சஹாபி, இவர் அன்சார்களுடைய கஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். பதர், உஹது போர்களில் கலந்து கொண்டார். ஹதரத் சுபைப் ரலியல்லாஹு அன்ஹுடைய தாயார் பெயர் ஹதீஜா பின்த் அமீர் பின் சயீத் என்பதாகும். சுபைருடைய ஒரு மகன் பெயர் அப்துல்லா. இவரது தாயார் பனு ஜிதாதா கோத்திரத்தை சார்ந்தவர், இறந்துவிட்டார். இவர்களுக்கு வேறு பிள்ளைகள் இல்லை. ஹதரத்து உபாதா பின் கைஸ் இவரது சகோதரர் ஆவார்கள். ஹதரத் சுபை பின் கைஸ், ஹதரத் உபாதா பின் கைஸ் ஆகியோர் அபூ தர்தாவினுடைய சச்சா ஆவார்கள். ஹதரத் சுபை பின் சகோதரர் சயீத் பின் கைஸ் ஆவார்கள். பிறகு ஒரு சஹாபி குபா பின் மௌலா உத்பா பின் கஸ்வான். ஹதரத் குபாப் ரலியல்லாஹு அன்ஹு ஹதரத் உத்பா பின் கஸ்வானுடைய விடுதலை செய்யப்பட்ட அடிமையாக இருந்தார்கள். அன்னாருடைய சுட்டுப்பெயர் அபு யஹ்யா என்பதாகும். பனு நஃபலின் நட்பு கோத்திரம். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தபோது இவரை தமீம் மௌலாத்ராஸ் பின் அஸ்ஸுமாவுடன் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஹதரத் குபாப் பத்ர், உஹது, அகல் உட்பட எல்லா போர்களிலும் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் கலந்து கொண்டார்கள். ஹிஜ்ரி 19 இவர்கள் மதினாவில் வஃபாத்தானார்கள். அப்போது இவர்களுக்கு 50 வயது. இவருடைய ஜனாசாவை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுவித்தார்கள். ஹதரத் சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு பின் நசர், இவர் ஒரு அன்சாரி சஹாபி. ஹதரத் சுஃபியான் கஸ்ரஜ் கோத்திரத்துடைய ஜுசம் பிரிவினை சார்ந்தவர்கள். இவரது தந்தையார் பெயரை பற்றி கருத்து வேறுபாடு உள்ளது. சிலர் நஸ்தர் என்றும் சிலர் பிஸ்தர் என்றும் எழுதியுள்ளார்கள். இவர் பத்ர், உஹது போர்களில் பங்கு கொண்டார். ரிவாயத்துகளின்படி ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஃபியானை ஹதரத் துபைல் பின் ஹாரிஸுடன் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி தந்தார்கள். பிறகு ஒரு சஹாபி அபு மக்ஷி அப்தாய், இவர் சுட்டுப்பெயரால் அபு மக்ஷி என்று பெயரால் பிரபல்யமாக இருந்தார். இவரது பெயர் சுரை பின் மக்ஷி என்பதாகும். அபு மக்ஷி பனு அசதுடைய நட்பு கோத்திரத்தை சார்ந்தவர். ஆரம்பகால முஹாஜிரின்களை சார்ந்தவர். இவர்கள் பத்ர் போரில் கலந்து கொண்டார்கள். பிறகு வஹப் பின் நபிசரா சஹாபி மூசா பின் உத்பா கூறுகின்றார்கள், இவர் தமது சகோதரர் அமருடன் சேர்ந்து போரில் கலந்து கொண்டார்கள். ஹைஷம் பின் அதி என்ற இவர்களை பற்றி அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்தவர்களுடன் ஒருவராக கூறினார். சிலரது பார்வையில் இது நிரூபிக்கப்படவில்லை. பத்ரில் மட்டுமே கலந்து கொண்டிருந்தார். அபிசீனியா ஹிஜ்ரத்தில் இவரது பெயர் குறிப்பிடப்படவில்லை. ஹதரத் தமீம் மௌலா பனு கனம் அன்சாரி, ஹதரத் தமீம் மௌலா பனு கனம் அஸ்லீமுடைய விடுதலை செய்யப்பட்ட அடிமை ஆவார்கள். இவர்கள் பத்ர், உஹது போர்களில் கலந்து கொண்டார். ஹதரத் அபுல் ஹம்ரா மௌலா
ஹாரிஸ் பின் ஹப்ரா. இவர் பத்ரு உஹது போர்களில் கலந்து கொண்டார். பத்ரு போரில் ஹதரத் மாஸ், ஹதரத் மொபாவித் மற்றும் அவருடைய விடுதலை செய்யப்பட்ட அடிமை அபு ஹம்ரா ஆகியோருடன் ஒரே ஒரு ஒட்டகம் மட்டுமே இருந்தது. மாறி மாறி அதில் சவாரி செய்தார்கள். பிறகு ஹதரத் அபு சப்ரா பின் அபி ருஹம் என்பவர், அபு சஃப்ரா இவரது சொட்டுப்பெயரில் பிரபல்யமானதில் அசல் பெயர் மறந்தே போய்விட்டது. இவரது தாயார் பெயர் பர்ரா பின் அப்துல் முத்தலிப் ஆகும். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாமி ஆவார்கள். இந்த வகையில் ஹதரத் அபு சஃப்ரா ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மாமி மகன் ஆவார்கள். ஹதரத் அபு சஃப்ரா அபிசீனியா நோக்கி 2 முறை ஹிஜ்ரத் செய்தார்கள். 2ஆம் முறை ஹப்சாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்தபோது மனைவி உம்மே குல்சூம் பின்த் சுஹைல் பின் அமர் உடன் இருந்தார்கள். இவருக்கு 3 மகன்கள் இருந்தார்கள். அவர்கள் பெயர் முஹம்மது, அப்துல்லா, சாத் என்பதாகும். அபு சஃப்ரா மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து மதினா வந்தபோது முன்சிர் பின் முஹம்மதிடம் தங்கினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு சஃப்ரா மற்றும் சல்மா பின் சலமாவுடன் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். ஹதரத் அபு சஃப்ரா பத்ர், உஹத், அகல் மற்றும் எல்லா போர்களிலும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் கலந்து கொண்டார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான போது இவர் மக்கா சென்று வசித்து வந்தார். மதினாவிலிருந்து போய்விட்டார். அபு சஃப்ரா ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கிலாஃபத்தில் வஃபாத்தானார். பிறகு ஹதரத் சாபித் பின் அமர் பின் சயித், இப்னு இஸ்ஹாக் மற்றும் சுஹரி ஆகிய வரலாற்று ஆசிரியர்கள் சாபித் பின் அமர் பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர் என்று கூறியுள்ளார்கள். இப்னு மம்கதா இவரது கோத்திரம் பனு ஆசியாவை சார்ந்தது என்கிறார். இக்கோத்திரம் அன்சார்களுடைய நட்பு கோத்திரமாகும். இவர் பத்ர் போரில் கலந்து கொண்டார். உஹது போரில் ஷஹீதானார். பிறகு ஹதரத் அபுல் ஆவர் பின் ஹாரிஸ் பெயரை பற்றி கருத்து வேறுபாடு உள்ளது. இப்னு இஸ்ஹாக் கூறுகின்றார், அபுல் ஆவர் பெயர் காப் என்பதாகும். இப்னு அம்மாராவின் பார்வையில் இவர் பெயர் ஹாரிஸ் பின் சாலிம் ஆகும். இவரது சச்சா பெயர் காப் ஆகும். எனவே அறியாதவர்கள் அபு ஆவரை காப் என்ற பெயரால் பிரபல்யப்படுத்தினர். இவர் இப்னு ஹிஷாமும் இதே கூறுகின்றார்கள். அபு ஆவர் உடைய தாயார் உம்மே நியார் பின்த் நியாஸ் பின் ஆமிர் என்பதாகும். இவர் கசரஜ் கோத்திரத்துடைய ஒரு பிரிவான பனு நஜ்ஜாரை சார்ந்தவர். இவர் பத்ர், உஹது போர்களில் பங்கு பெற்றார். பிறகு அவுஸ் பின் ஆமர் பின் அதி என்ற சஹாபி. இப்னு இஸ்ஹாக் அவர்கள் இவரது பெயரை அப்ஸ் என்று கூறுகின்றார்கள். முசா பின் உக்பா இவரது பெயரை அப்ஷி என்கின்றார்கள். இவரது தாயார் பெயர் உம்முல் பனீன் பின்த் சுஹைர் பின் சாலிபா என்பதாகும். இவர் அன்சார்களுடைய கஸ்ரஜ் கோத்திரத்தினுடைய பனு சல்மா கோத்திரத்தை சார்ந்தவர். ஹதரத் அப்சு பையத் உக்பாவில் கலந்து கொண்ட 70 சஹாபிகளில் ஒருவர் ஆவார். இவர் பத்ர், உஹது போர்களில் பங்கெடுத்தார். பிறகு இயாஸ் பின் புகைர், இவரை இப்னு அபி புகைர் என்றும் கூறப்பட்டது. இவர் பனு லாஸ் பின் லேஸ் கோத்திரத்தை சார்ந்தவர். இது பனு அதி கோத்திரத்துடைய நட்பு கோத்திரமாகும். ஹதரத் ஆக்கில், ஹதரத் ஆமிர், ஹதரத் இயாஸ், ஹதரத் ஹாலித் ஆகியோர் ஒன்றாக தாரே அர்கமில் இஸ்லாத்தை ஏற்றார்கள். ஹதரத் இயாஸுடைய சகோதரர் ஹதரத் ஆக்கில், ஹதரத் ஹாலித், ஹதரத் ஆமிர் ஆகியோர் ஒன்றாக ஹிஜ்ரத் செய்தார்கள். மதினாவில் ரஃபா பின் முன்சிருடன் தங்கியிருந்தார்கள். இவர்களது தாயார் தரப்பிலிருந்து இன்னும் 3 சகோதரர்கள் இருந்தார்கள். இவர்கள் அனைவரும் பத்ர் போரில் பங்கு கொண்டார்கள். இப்னு யூனுஸ் கூறுகின்றார்கள், இயாஸ் எஹிப்து வெற்றியிலும் பங்கு கொண்டார்கள்.
34 ஹிஜ்ரியில் இவர் வஃபாத்தானார்கள். ஒரு ரிவாயத்தின்படி ஹதரத்து இயாஸ் யமாமா போரில் ஷஹாதத் பெற்றார்கள். இவரது சகோதரர் மாத் மற்றும் மாபிஸ், ஹதரத் ஆக்கில் ஆகியோர் ஹதரத்து ஹாலிதுடைய ரஜி சம்பவத்தில் ஷஹீதானார்கள். ஒரு ரிவாயத்தின்படி ஹதரத்து ஆமிர் யமாமா போரில் ஷஹீதானார்கள். ஹதரத் ஆமிர் பற்றி ஒரு ரிவாயத்தில் அவர்கள் பேரே மவுனாவில் ஷஹீதானார்கள் என்றும் வருகிறது. ஹதரத் யாஸ் பின் முகைர் பத்ர், உஹத் மற்றும் எஞ்சிய எல்லா போர்களிலும் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தார்கள். ஆரம்பகால முஸ்லிம்களில் ஒருவராக இருந்தார்கள். ஆரம்ப காலத்தில் ஹிஜ்ரத் செய்தவர்கள் ஒருவராகவும் இருந்தார்கள். இவர் முஹம்மின் பின் யாஸ் பின் முகைர் தந்தையார். ஹதரத் ரசூல் கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் யாஸ் பின் முகைர், ஹதரத் ஹாரிஸ் பின் ஹத்தாமா இருவருக்கும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்தினார்கள். இவர் ஒரு கவிஞரும் ஆவார். சாத் பின் அஸ்லம் மூலமாக அறிவிக்கப்படுகிறது, அபுல் புகைரின் மகன் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனது சகோதரியை இன்னாருடன் திருமணம் செய்து வையுங்கள் என்றார். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிலாலை பற்றி உமது கருத்து என்ன என்று கேட்டார்கள். பிலால் நீர் கூறுகிறவரை விட சிறந்தவர், அவரை பற்றி யோசியுங்கள் என்றார்கள். அவர்களோ திரும்பி போய்விட்டார்கள். பிறகு மீண்டும் வந்தார்கள். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனது சகோதரியை இன்னாருடன் திருமணம் செய்து வையுங்கள். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் பிலால் பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார்கள். பிறகும் அவர்கள் போய்விட்டார்கள், அதாவது யோசிப்பதற்காக சென்று விட்டார்கள். பிறகு மீண்டும் வந்து எமது சகோதரியை இன்னாருடன் திருமணம் செய்து வையுங்கள் என்று கூறினார்கள். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் பிலால் பற்றி உமது கருத்து என்ன என்று கேட்டார்கள். பிறகு மேலும் ஜன்னத்தை சார்ந்தவரை பற்றி உங்களுடைய எண்ணம் என்ன என்றார்கள். பிறகு அவர்கள் சரி, பிலாலுடன் எமது சகோதரியை திருமணம் செய்து வையுங்கள் என்று கூறினார்கள். இதுவே ஹதரத் பிலாலுடைய அந்தஸ்தாகும். இவ்வாறு தான் அந்த காலத்தில் திருமணங்கள் முடிவாகின. ஓரிரு முறை மறுத்தார்கள், பிறகும் கட்டளையிடப்பட்டதும் ஏற்றுக்கொண்டார்கள். இதுவே அவர்களுடைய அந்தஸ்து. ஆனால் சிலர் இருக்கிறார்கள், முதல் தடவை ஏற்றுக்கொண்டால் சரி, இல்லை என்றால் சிலர் யோசிக்க தொடங்கி விடுகின்றார்கள். எவ்வாறு இருப்பினும் இதில் பிலாலுடைய தகுதி தெரிய வருகிறது. பிறகு ஒரு சஹாபி மாலிக் பின் நுமைலா, இவரது தாயார் பெயர் நுமைலா, இவரை நுமைலா என்று அழைக்கப்பட்டது. இவர்கள் பனு முசைனா கோத்திரத்தை சார்ந்தவர்கள். சக்விலா கௌசுடைய முஆவின் நட்பு கோத்திரமாகும். இவர் பத்ர் மற்றும் உஹது போரில் பங்கெடுத்தார். உஹது போரில் ஷஹீதானார். பிறகு உவைஸ் பின் கத்தாத்தா பின் பியா ஆவார்கள். இவர்கள் அன்சாருடைய அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர். பத்ர் போரில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடன் கலந்து கொண்டார். உஹது போரில் ஷஹீதானார். அபுல் ஹக்கம் பின் அக்னஸ் பின் ஷரீக் என்பவர் இவரை ஷஹீதாக்கினார். ஹதரத்து கன்சா பின் கஸ்ஸாம் என்பவர் கதாதாவினால் மணம் முடிக்கப்பட்டிருந்தார். அவர் உஹதில் ஷஹீதானதும் கன்சாவுடைய தந்தையார் அவரை முசைனா கோத்திரத்தை சார்ந்த ஒருவருடன் திருமணம் செய்து வைத்தார். ஆனால் அப்பெண்ணுக்கு அது விருப்பமில்லை. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் வந்து கூறினாள், தனக்கு அந்த திருமணம் பிடிக்கவில்லை என்று. ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த திருமணத்தை முறித்து விட்டார்கள். அவர் நிகா செய்வித்தார். ஆனால் பெண்ணுக்கு பிடிக்கவில்லை என்றதும் ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனை முறித்தார்கள். பிறகு ஹதரத் அம்சா பின் அபு லுபாபாவுடன் திருமணம் செய்வித்தார்கள். அதன் மூலமாக சாயிப் பின் அபு லுபாபா பிறந்தார். இதுவே திருமண விவகாரத்தில் பெண்களின் சுதந்திரத்துக்கான உதாரணம். சிலர் திருமண விஷயத்தில் பெண்களை வலுக்கட்டாயம் செய்கின்றார்கள். அவர்கள் யோசிக்க வேண்டும். பிறகு ஹாரிஸ் பின்
அர்பஜா என்ற ஒரு சஹாபி. இவர் பனு கனம் கோத்திரத்தை சார்ந்தவர். இவர் பத்ர் உஹது போர்களில் கலந்து கொண்டார். பிறகு ராஃபி பின் முன்ஜிதா, ராபியுடைய தந்தை அப்துல் ஹாரிஸ். முன்ஜிதா இவரது தாயார் பெயர். ஹஜரத் ராபி தமது தாயாரின் பெயரால் பிரபல்யமானார். தந்தைக்கு பதில் தாயாரின் பெயரால் அவர்கள் பிரபல்யம் அடைந்தார்கள். இவர்கள் பனு உமையா பின் சயது பின் மாலிக் கோத்திரத்தை சார்ந்தவர். பத்ர் உஹது அகல் போர்களில் கலந்து கொண்டார். ஒரு ரிவாயத்தின்படி ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜரத் ராபி பின் முன்ஜிதாவை ஹுசைன் பின் ஹாரிஸ் ரஸியல்லாஹு அன்ஹுடைய சகோதரராக உடன்படிக்கை செய்வித்தார்கள். பிறகு ஹஜரத் ஹுலைதா பின் கைஸ், இவர் ஒரு சஹாபி. இவரது தாயார் இல்ஹாம் பின் அல்ஹைன். இவர் பனு சல்மாவை சார்ந்தவர். ஹுலைதா பின் கைஸுக்கு பதில் இவரது பெயர் ஹுலைத் பின் கைஸ், ஹாலித் பின் கைஸ், ஹாலிதா பின் கைஸ் என்றும் காணப்படுகிறது. இவர் பத்ர் உஹது போர்களில் கலந்து கொண்டார். இவரது சகோதரர் கல்லாத் என்பவர். சில வரலாற்று ஆசிரியர்களின் பார்வையில் இவரும் பத்ர் சஹாபி ஆவார். பிறகு ஹஜரத் சஹப் பின் அம்ர். ஹஜரத் சஹப் பின் அம்ருடைய கோத்திரம் பற்றி பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. சிலர் பார்வையில் பனு அஸ்லம், சிலரது பார்வையில் பனு அஸ்ரத், சிலரது பார்வையில் பனு சலம் கோத்திரத்தை சார்ந்தவர் என்பதாகும். பனு அசதின் நட்பு கோத்திரம் இது. இவர்கள் சிலரது பார்வையில் பனு அப்தே ஷம்ஸுடைய நட்பு கோத்திரத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் தமது இரு சகோதரர்களுடன் பத்ர் போரில் கலந்து கொண்டார். அவர்கள் பெயர் மாலிக் பின் அம்ர், மத்லஜ் பின் அம்ர் என்பதாகும். சகத் பின் அம்ர் ஆரம்பகால முஹாஜிர்களை சார்ந்தவர். பத்ர் உஹது அகல், ஹுதைபியா, கைபர் ஆகியவற்றில் பங்கெடுத்தவர். கைபர் போரில் ஷஹாதத் பெற்றார். பிறகு சபுரா பின் பாத்திக் என்பவர். இவர் ஹுரைம் பின் பாத்திக்குடைய சகோதரர். பனு அசத் கோத்திரத்தை சார்ந்தவர். இவரது தந்தை பெயர் பாதிக் பின் அல் அக்ரம் என்பதாகும். சபுரா பெயர் சமுரா பின் பாத்திக் என்றும் காணப்படுகிறது. ஏமன் பின் ஹுரைம் கூறுகின்றார், எனது தந்தையும் சிறிய தந்தையும் பத்ர் போரில் கலந்து கொண்டார்கள். நான் எந்த முஸ்லிமுடனும் ஆயுதத்துடன் சண்டையிடக்கூடாது என்று என்னிடம் உறுதியாக வாக்குறுதி வாங்கினார்கள். அப்துல்லா பின் யூசுப் கூறுகின்றார், சப்ரா பின் பாத்திக் கூறினார், டமாஸ்கஸை முஸ்லிம்கள் பிரித்தபோது அது சிரியாவுடன் இணைந்தது. அவர் சிரியாவை சார்ந்தவர். அவர் கூறுகின்றார், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், களம் மைதானம் இறைவனது கையில் உள்ளது. அவன் சில சமுதாயத்தை உயர்த்துகின்றான், சில சமுதாயங்களை அழித்து விடுகிறான். அதாவது அவர்களின் செயல்களின் அடிப்படையில் செய்கின்றான். ஹதரத் சப்ரா பின் பாத்திக் ஹதரத் அபு தர்தாவுடைய அவர்களை ஹதரத் சப்ரா பின் பாத்திர் ஹதரத் அபு தர்தாவை கடந்து சென்றபோது அப்போது அன்னார் கூறினார்கள், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒளி இவரிடம் உள்ளது என்று. அப்துர் ரஹ்மான் பின் ஐஷ் கூறுகின்றார், நான் ஒரு மனிதரை சபுராவை ஏச கண்டேன். அவர் அதற்கு பதில் சொல்வதில் இருந்து தப்புவதற்காக கோபத்தை விழுங்கிவிட்டார். கோபம் வந்தும் எந்த பதிலும் சொல்லவில்லை, அமைதியாக இருந்தார். கோபத்தை அமுக்கியதன் காரணத்தினால் அவர்களது கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. கடுமையாக அந்த மனிதர் ஏசியதனால் கோபத்தை கஷ்டப்பட்டு அடக்கினார்கள். அதனால் கண்ணீர் வந்தது. ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், சபரா எவ்வளோ நல்ல மனிதர். அவர் தனது நீண்ட முடியை சற்று குறைத்து கொள்ளட்டும். அவருக்கு நீண்ட முடி இருந்தது. அடுத்து அவரது கரண்டை காலுக்கு கீழே தொங்கும் துணியை சற்று உயர்த்த வேண்டும். இவ்வாறு அந்த தகவல் தெரிந்ததும் அவர் அதனை நிறைவேற்றினார். அவர் கூறினார், ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆசையாக இருக்கும்
ஓர் இணைவைப்பாளரை சந்திக்க வேண்டும். நன்றாக ஆயுதத்துடன் வந்து அவர் என்னை ஷஹீதாக்கிவிட்டால் நல்லது, இல்லாவிட்டால் அவர் என்னை எதிர்க்கும்போது நான் அவரை கொன்றால் அவரை விட சிறந்தவரை நான் அதுக்கு பிறகு சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஒரு சிலரின் பார்வையில் இவர் பத்ர் போரில் கலந்து கொள்ளவில்லை என்ற போதிலும் புகாரி இமாம் மற்றும் சிலர் இவரையும் இவரது சகோதரரையும் பத்ர் சஹாபிகளில் சேர்த்துள்ளார்கள். இதுவே சஹாபாக்களின் சம்பவம். ஜும்மாவுக்கு பிறகு நான் 2 ஜனாசா காயிப் தொழுவிப்பேன். முதல் ஜனாசா உம்ரு அத்னான் இஸ்மாயில் சாஹப், மலேசியாவினுடைய ஜமாத் தலைவர், 8 அக்டோபர் அன்று தனது 74 வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவரது தந்தையார் தொடக்ககால அகமதிகளை சார்ந்தவர். இவர் 1956 சிங்கப்பூருடைய முபல்லிக் மௌலானா முகமது சாதிக் சாப் மற்றும் சிங்கப்பூர் ஜமாத்துடைய தலைவர் முகமது சாலிக் சாப் மூலமாக பையத் செய்தார். இவரது தந்தையார் மலேசியாவினுடைய ஒரு ஸ்டேட் ஜோஹர் என்பதனுடைய முஃப்தியாக இருந்தார். மாமனாரின் தரப்பில் அந்த ஸ்டேட்டுடைய அரசருடன் உறவுமுறை கொண்டவர். அஹ்மதியான பிறகு இவரை அரசின் வேறொரு பிரிவுக்கு டிரான்ஸ்ஃபர் செய்யப்பட்டார். அத்னான் சாப் ஆகஸ்ட் 1944 பிறந்தார். 1968 சிங்கப்பூர் யூனிவர்சிட்டியில் பொலிட்டிக்கல் சயின்ஸில் BA ஹானர் செய்தார். 1969 நிர்வாகம் மற்றும் மற்ற துறைகளில் பணி செய்தார். 1969 முதல் 1981 வரை அதிபரினுடைய ஆய்வு பகுதியில் பணி செய்தார். அப்போது அவர் சிங்கப்பூர், பேங்காங், பீஜிங் போன்ற மலேசிய தூதரங்களில் பணி செய்தார். பிறகு பணி உயர்வு கிடைத்தது. பிறகு அதிபருடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலில் தலைமையை ஏற்றார். அவர் 1984 முதல் 1992 வரை பணி செய்தார். அதற்கு பிறகு 1992 முதல் 1997 வரை அதிபருடைய பிரிவை விட்டு வெளியில் பல அரசு துறைகளில் பணி செய்தார். 1996 மார்பக பைபாஸ் அறுவை சிகிச்சை நடைபெற்றது. பிறகு மீண்டும் 1997 அதிபருடைய ரிசர்ச் துறையில் பணி செய்தார். 1999 அங்கிருந்து ஓய்வு பெற்றார். அன்னார் 1956 தமது தாய் தந்தையுடன் பையத் செய்தார். 1981 பேங்காங் போஸ்டிங்கில் இருந்து திரும்பியதும் நல்ல ஆக்டிங் அகமதியானார். இவரது தொடர்பு அதிகரித்தது. 1986 ஹதரத் 4வது ஹலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இவரை மலேசியாவினுடைய முதல் ஜமாத் தலைவராக நியமித்தார்கள். இவரது தலைமையில் ஜமாத் நல்ல முன்னேற்றங்களையும் மாற்றங்களையும் பெற்றது. பைத்துல் சலாம், பைத்துர் ரஹ்மான் போன்ற கட்டடங்கள் இவர் காலத்தில் முழுமை பெற்றன. இந்தோனேஷியாவிலிருந்து முபல்லிகுமார்களை மலேசியாவுக்கு கொண்டு வருவதிலும் செட்டிங் செய்வதிலும் பெருமுதவி செய்தார். அதுபோன்று மலேசியாவிலிருந்து மாணவர்களை ஜாமியா ரப்பா மற்றும் ஜாமியா காதியானுக்கு அனுப்பினார். கடந்த 2 வருடங்களாக உடல்நிலை மோசமாக இருந்தது. பல முறை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். தாஹிர் ஹார்ட் ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல விரும்புவதாக எனக்கு எழுதினார். இவ்வருடம் மே மாதம் தாஹிர் ஹார்ட்டுக்கு அனுப்பப்பட்டார். உடல்நிலை நன்றாக ஆனது. பிறகு மீண்டும் உடல்நிலை மோசமானது. பிறகு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்டார். அல்லாஹின் அருளால் மூசியாக இருந்தார். இவரது நினைவாக ஒரு மகளும் 2 மகன்களையும் விட்டு சென்றுள்ளார். மூரு அத்னான் இஸ்மாயில் சாப் ஜாகிர் ஸ்டேட்டுடைய ராயல் ஃபேமிலியை சார்ந்தவராக இருந்த போதிலும் மிகவும் எளிமையான மனிதராக இருந்தார். தமது அரசு மற்றும் ஜமாத்து பொறுப்புகளை நன்றாக நிறைவேற்றினார். மர்கஸுக்கு அனுப்பப்படும் ரிப்போர்ட்டுகளில் நன்றாக கவனம் செலுத்துவார். ஜமாத்து பணிகளை முடிப்பதற்காக இரவு வரை அலுவலகத்தில் பணி செய்வார். ஜமாத்து பொறுப்பாளர்கள், ஊழியர்கள், குறிப்பாக ஜமாத்து முபல்லிக்மார்களுடன் மிக நன்றாக நடந்து கொள்வார். குழந்தைகளுக்கு தந்தையிடம் கவனம் இருப்பது போன்று அவர்களுடைய கல்வியில் கவனம் செலுத்துவார். இவர்கள் ஜமாத்துடைய எதிர்காலம் என்று கூறுவார்கள்.
இவரது மனைவி கூறுகின்றார், குழந்தைகளிடம் அவருடைய கல்வியில் ரொம்பவும் அழுத்தம் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்போதும் ஜமாத்துடைய முன்னேற்றத்தை குறித்து சிந்திப்பார்கள். இவர்கள் வஃபாத்தான நாளில் ஆஸ்பத்திரியில் எந்த ஆம்புலன்ஸ் வசதியும் கிடைக்கவில்லை. மையத்தை மஸ்ஜிதுக்கு எடுத்து வருவதற்கு வசதி இல்லாமல் இருந்தது. ஜமாத்திற்கு தொண்டு செய்வதில் ஆர்வமுள்ள ஒரு சைனாக்காரரிடம் தொடர்பு கொள்ளப்பட்டது. அவர் பெயர் குவான்சி சாப். இவர் தமது வண்டியில் மையத்தை கொண்டு வந்தார். ஏற்றுவதற்கும் உதவி செய்தார். இந்த சைனா மனிதர் தனது ஃபேஸ்புக்கில் குறிப்பிட்டுள்ளார், இந்த மையத்தை கொண்டு வருவதில் அசாதாரணமான அனுபவம் எனக்கு கிடைத்தது. அவர் எழுதுகிறார், நான் வேனை ஓட்டி செல்லும் அவ்வழியில் எப்போதும் டிராஃபிக் ஜாமாக இருக்கும். அன்று திடீரென்று டிராஃபிக் முடிந்துவிட்டது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பயணம் செய்ய வேண்டிய இடமாகிய அந்த மஸ்ஜிதுக்கு வர 25 நிமிடமே செலவானது. மஸ்ஜித் போய்தான் ஒரு மார்க்க தொண்டரின் மையத்து என்ற உணர்வு எனக்கு ஏற்பட்டது. வக்கீலு தப்சீர் மன்சூர் கான் சாப் கூறுகின்றார்கள், அத்னான் இஸ்மாயில் சாப் நீண்டகாலம் மலேசிய ஜமாத்துடைய தலைவராக சேவை செய்தார்கள். இவர் ஜமாத்திற்கு ஒரு தந்தையை போன்றிருந்தார்கள். மலேசியா சுற்றுப்பயணத்தில் போது ஜமாத் சம்பந்தமான விவரங்களை கேட்டறிய எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது அவரை அறிவுடன் பணி செய்வராக கண்டேன். நம்ப முடியாத நிலையில் பணிகளை முடித்து வைத்தார். மிகவும் கஷ்டமான நிலையிலும் கூட அவரது கருத்து நம்பத்தகுந்ததாக இருந்தது. அல்லாஹ் இவரது தகுதியை உயர்த்துவானாக. இவரது பிள்ளைகளுக்கும் இவருடைய நன்மையை நிலைபெறச் செய்வானாக. ஜமாத்துடன் உறுதியான தொடர்பு கொண்டவர்களாக அவர்களையும் ஆக்குவானாக. 2வது ஜனாசா ஹமீதா பேகம் சாஹிபா சௌத்ரி ஹலீல் அஹமது சாப் ரப்பா அவர்களுடைய மனைவி 5 அக்டோபர் அன்று தமது 84 வயதில் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். காதியான் அருகில் மலிகா ரஹனி பங்கர் என்ற ஊரில் பிறந்தார். தொழுகையில் பேணுதலும் தஹஜ்ஜுத் தொழுகையில் ஆர்வம் உள்ளவர். உலகில் கல்வி கிடையாது. திருக்குரானுடன் அளவு கடந்த அன்பு இருந்தது. நாளில் பலமுறை திருக்குரானை ஓதி வருவார். ரமலானில் முறையாக குரானை ஓதி கேட்கும் ஆர்வத்தில் தராவி தொழுகைக்கு செல்வார். ரப்பாவில் ஜும்மாவுக்கு மிகவும் ஆர்வமாக செல்வார். முதலில் தொழுகைக்கு செல்வார். மிகவும் ஆரம்பத்தில் போய்விடுவார். மிகவும் எளிமையான மனிதர். பணம் சேர்ந்தால் பல்வேறு திட்டங்களுக்காக பணத்தை தருவார். பள்ளி கட்டவும் பணம் தருவார். அதில் அவர் மகிழ்ச்சி அடைவார். இறைவனுக்கு நன்றி செலுத்துவார். பல பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளார். ஏழை பெண்களுக்கு நகையை தந்துள்ளார். சதகாவாகவும் ஏழைகளுக்காகவும் தன்னுடைய நகைகளை தந்துள்ளார். எப்போதும் தொடர்ந்து ஏழைகளிடம் சென்று அவர்களை கவனிப்பதில் மகிழ்ச்சி இருந்தது. சதக்காக்களில் மிகவும் தாராளமானவராக இருந்தார்கள். வீட்டிலிருந்து எவரையும் வெறுங்கையுடன் செல்ல விட மாட்டார்கள். அல்லாஹ்வின் அருளால் மூசியாக இருந்தார்கள். அவர்களது நினைவாக 2 மகள்களும் 8 மகன்களும் இருக்கிறார்கள். லத்தீப் சாப் கஹ்லூன் ரிட்டையர் முரப்பி சில்சிலா உடைய மூத்த சகோதரி ஆவார்கள். இவரது பெரிய மகன் முசஃபர் சௌத்ரி சாப், அவருக்கும் யூகேயில் வக்ஃபே ஆர்சி செய்வதற்கான வாய்ப்பு கிடைத்து வருகிறது. இவரது மகன் பஷாரத் நசீர் முரப்பி சில்சிலா, இப்போது அவர்கள் ஜசீரா ரீயூனியனில் பணி செய்யக்கூடிய வாய்ப்பு பெற்றுள்ளார். இவரது மருமகன் அப்துல் ஹலீம் சாப் முரப்பி சில்சிலா ரப்பாவில் இருக்கிறார். மகள் வழி பேரன் ஒருவர் முரப்பியாக உள்ளார். 2 திருக்குரானை மனனம் செய்தவர்கள். இவரது மகன் வழி பேரன் யூகே ஜாமியாவில் படிக்கிறார். பொதுவாக முரப்பிமார்களினுடைய தாய்மார்களின் ஜனாசாவை நான் தொழுவிக்கிறேன். ஏனென்றால் முரப்பிமார்கள் சில வேளைகளில் தமது தாய்மார்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்ள முடிவதில்லை, மார்க்க பணிகளின் காரணத்தினால். பிஷாரத் நசீர் சாப் அவர்களும் செயற்களத்தில் உள்ளார்கள். வஃபாத்திற்கு அங்கு போய் சேர முடியவில்லை. எனவே காயிப் ஜனாசாவுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பஷாரத் நசீர் சாப் எழுதுகின்றார்கள், ஜாமியா அஹ்மதியாவில் படித்து முடித்து நான் செயற்களத்திற்கு சென்றபோது ஒரு முறை வீட்டிற்கு வந்தேன். சுப தொழுகைக்கு பள்ளிக்கு செல்ல முடியவில்லை. அப்போது அவர்கள் சொன்னார்கள், மகனே, நீ போஸ்டிங்கில் உள்ள இடத்தில் தொழ வருகிறா இல்லையா என்று மக்களே பார்ப்பார்கள். இங்கு இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றான். தொழுகையில் கவனம் செலுத்துங்கள்.
இறைவன் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை பார்த்து கொண்டிருங்கள் என்று கூறினார்கள். பிறகு ஜாமியாவில் படிக்கும்போது தந்தையார் வஃபாத்தாகிவிட்டார்கள். நான் வெளிநாட்டுக்கு வந்துவிட்டேன். இவர்கள் சிறந்த முறையில் வீட்டை கவனித்துக் கொண்டார்கள். நான் நகைச்சுவையாக, நான் எனது தாயாருக்கு பணி செய்ய வேண்டியிருக்கிறது, எனவே என்னை தூரத்துக்கு அனுப்பாதீர்கள் என்று ஜமாத்திடம் கேட்கப் போகிறேன் என்று கூறினேன். அன்னார் அதனை கேட்டு மிகவும் கவலைப்பட்டார்கள். அவர்கள் மிகவும் கடுமையாக கூறினார்கள், ஜமாத்து எங்கு அனுப்புகிறதோ அங்கு செல்ல வேண்டும். நீர் வக்ஃபு செய்த பிறகு நான் உம்மை என்னுடன் வைத்துக் கொள்வது சாத்தியமில்லை. உலகத்தை சம்பாதிப்பவர்கள் உலகத்தை சம்பாதிக்கிறார்கள். நான் அவர்களுள் யாரையாவது துணைக்கு வைத்துக்கொள்ள தேவைப்பட்டால் வைத்துக்கொள்வேன், உம்மை அல்ல. மாறாக உலகை சம்பாதிப்பவர்களை கூப்பிட்டு வைத்துக்கொள்ள முடியும். இதுவே அவர்களுடைய மார்க்க உணர்வு. பிறகு எழுதுகிறார், 13 இவர் விடுப்பில் பாகிஸ்தான் சென்றபோது இவரது மனைவி மக்களை உங்களுடன் விட்டு செல்கிறேன் என்று கூறினேன். அவர்கள் மிகவும் பலகீனமாக இருந்தார்கள். படுக்கையிலிருந்து எழுவதே கஷ்டமாக இருந்தது. அப்போதும் கூட அதற்கு அனுமதிக்கவில்லை. வேண்டாம், மனைவி மக்களை உம்முடன் வைத்துக்கொள்ளும், கூடவே தான் இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். இந்த பெரியோர்களின் பாடம் இதுதான். இக்காலத்திலும் மக்களுக்கு மிகவும் முக்கியம் இது. இவர்களுடைய தகுதியினை எல்லாம் உயர்த்துவானாக. இவர்களின் சந்ததிகளையும் பற்றுறுதியுடன் நிலைநிற்க செய்வானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.